கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் செய்திக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் பார்க்க இருப்பது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற சிறு குழந்தைகளை குறித்து இயேசு சொன்ன அந்த காரியம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த செய்தியை நீ பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும். இதை பார்க்கிற யாவர் மேலும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அல்லேலூயா நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் கிருபையினால் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாவர் மேலும் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கட்டும். நீர் எல்லாம் பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வாதமாக நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பிள்ளையை தன்னிடத்தில் வரவழைத்து அந்த பிள்ளையை பார்த்து, இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன், 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இந்த பிள்ளையைப் போல. அடுத்து 6வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில். 10வது வசனத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து 14வது வசனம், இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டுப்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இப்போது இந்த சிறியவர்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அதுவும் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவங்க மத்தியில் நிறுத்தி, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு தகுதி உள்ளவன் என்று சொல்கிறார். அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய தகுதி சிறு பிள்ளைகளுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் வயசில் சிறு பிள்ளைகள் அப்படி அல்ல, சின்ன குழந்தைகள், சின்ன குழந்தைகள், குட்டி பிள்ளைகள்லாம். அப்போ பெரியவங்களாக்க போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போது இந்த இடத்துல இயேசு யாரை சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாரோ அதுக்கு அவரே விளக்கத்தை சொல்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவர்கள், அல்லேலூயா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் அவங்க பெரியவர்களானாலும் சிறு பிள்ளைகள், தேவனுடைய பார்வையில் பெரியவர்களானாலும் அவங்க சிறு பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அப்போது அவரை விசுவாசிக்கிற சிறியவர்கள், இல்லாவிட்டால் அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள். மரியாள் தூதனிடத்தில் சொன்ன வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். உம்முடைய வார்த்தையின்படியே, அதான் விசுவாசம். ஆனால் சரீரத்தில் அவங்க ஒரு சின்ன குழந்தை கிடையாது, சரீரத்தில் பெரிய ஆள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால தேவனுடைய பார்வையில் அவங்க பிள்ளைகள் போல காணப்படுறாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குது? பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. ஆமென். அதனால தான் நாம் விசுவாசத்துக்குள் வர வேண்டும் என்று இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் விசுவாசத்துக்குள்ளே வரும்போது இயேசு கிறிஸ்து 2 விஷயம் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில், இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லுகிறார். 10ஆம் வசனம், இந்த சிறியில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் தேவ தூதர்களுடைய உதவி, ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று எபிரேய நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். அப்போது தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள். யாருக்கு பணிவிடை செய்கிறாங்க? எல்லாருக்கும் இல்லை, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக. அதனால தான் சங்கீதம் 91 படிக்கிறோம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் ஏந்துகிறார், தாங்குகிறார்னு சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம், தூதர்களுடைய சரீர பிரகாரமான உதவி, ஒத்தாசம், இது எல்லாம் தேவன் நமக்கு விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்க பண்ணுகிறார்.
அது மாத்திரம் இல்லை, 14ஆம் வசனத்தில் இயேசு சொன்னது போல் ஒருவனும் கெட்டு போவதும் சித்தமில்லைன்னு சொல்லுகிறார். ஏன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்ம தெரிஞ்ச ஒரு வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போது குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது, கெட்டு போக மாட்டான். ஆமேன். குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், எந்த விதத்திலும் அவன் கெட்டு போக மாட்டான். நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வருகிறோம். சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலே, சிறு பிள்ளைகள் என்று சொல்லப்படும்போது நம்முடைய குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம், அந்த குழந்தைக்கு குளிக்கணும், ஆனால் குளிக்க தெரியாது. சாப்பிடணும், சாப்பிட தெரியாது. அப்புறம் சரீரத்தெல்லாம் குளித்து சுத்தமாக்கணும், நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு, ஆனால் ஒன்றும் செய்ய தெரியாது. ஆனால் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அப்போது அந்த குழந்தை என்ன செய்யணும்னு சொன்னால், வேற ஒரு நபரை சார்ந்து கொள்ளுது, அதாவது தன்னுடைய தாயை சார்ந்து கொள்ளுது. பிள்ளைகள் தனியாக வளர முடியாது, அவங்க பெற்றோரை சார்ந்து வாழ்கிறாங்க. பெற்றோர் எதுக்கெடுத்தாலும் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்றத நம்ம பார்த்துருக்குறோம் நம்முடைய குடும்பங்களில். அப்போ என்ன காரணம்னா, எல்லா தேவைகளையும் அங்கேருந்து தான் வரணும் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. இதே போல் சிறு பிள்ளைகள் அப்படின்றது எனக்கு நானே அப்படின்றது இல்லை, எனக்கு எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஆமேன். சகலமும் அவரால் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாக உண்டாயிருக்கிறது சகலமும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷனாலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல. அப்போது ஒரு மனுஷனுக்கு சரீர பிரகாரமான தேவைகளை அவங்க உண்டாக்கி கொள்ளலாம், ஆனால் நித்திய வாழ்வுக்கு தேவையானது அவங்களாகவே அவங்களுக்கு தங்களுக்குன்னு உண்டாக்கி கொள்ள முடியாது. அப்போ அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, தேவனால் அனுப்பப்பட்ட தேவ குமாரனை பெற்றுக்கொள்ள வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தேவன் தம்முடைய குமாரனை தந்தருளி. அப்போ குமாரனே தந்திருக்கிறார். குமாரனுக்குள்ளே சகலமும் இருக்குது, குமாரனாகி அவருக்குள்ள சகல பரிபூர்ணம் இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கிறோம். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாய் இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது தேவத்துவத்தின் பரிபூர்ணம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்னது? மனுஷன் யாராக இருக்கணும், எப்படிப்பட்டவனாக இருக்கணும், பரிசுத்தவானாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், தேவ சாயல், தேவனுடைய ரூபம், இப்படி அநேக காரியங்கள் உண்டு. இது எல்லாம் மனுஷனிடத்தில் இல்லை, ஆனால் மனுஷனுடைய பிரதிநிதியாகிய குமாரனுக்குள்ளே இருக்கிறது. அப்போ பரலோகத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து மீட்கப்படணும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுக்கு கர்த்தரை தரிசிப்பது இல்லை, அவருடைய சாயல் வேணும், அவருடைய ரூபம் வேணும், அநேக காரியங்கள் வேணும், பாவ மன்னிப்பு வேணும், நித்திய ஜீவன் வேணும், கழுவப்படணும், சுத்தமாக்கப்படணும். இவை எல்லாவற்றையும் மனுஷர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்ள முடியாது. அதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு குழந்தைக்கு தனக்குத்தானே எல்லாவற்றையும் உண்டாக்கி கொள்ள முடியாது. அதனால தான் தனக்குத்தானே அப்படின்ற நிலைக்கு ஒரு மனுஷனை கொண்டு போகிறது தான் பிசாசுடைய வேலை. இதான் மதம் செய்கிற வேலை. நம்ம ஆரம்பத்தில் ஒரு செய்தியில் கூட பார்த்தோம், பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்களாகவே பிளான் பண்ணிக்கிறாங்க, திட்டம் பண்ணிக்கிறாங்க. நமக்கு பேர் உண்டாக ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்போம், இனி ஒரு அழிவு வந்தால், இனி ஒரு பேரழிவு உண்டானா நம்ம அதில் ஏறி போய் கோபுரத்தில் உயரத்தில் உட்காந்துக்கலாம், அப்போ நம்ம தப்பிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அப்போ அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள, உதாரணமாக சொன்னால் நித்திய நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ள, நித்திய வேதனையிலிருந்து தப்பித்து கொள்ள மனுஷர்கள் மதம் என்கிற ஒரு அடிப்படையில் எல்லாரும் முன்னேறி போயிட்டுருக்குறாங்க. அவங்க நற்கிரிகளை செய்துட்டா, புண்ணியங்களை பண்ணிட்டா, அநேக காரியங்களை பக்தியாக நடந்துட்டா, பக்தியான வஸ்திரங்களை, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வஸ்திரங்கள் இருக்குது. வெள்ளை வஸ்திரம், கருப்பு வஸ்திரம், பச்சை வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், சிகப்பு, காவி வஸ்திரம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்களை வஸ்திரத்தை சரீரத்தில் தரிச்சுக்கிட்டு பக்தியாக நடந்தால் எல்லாம் சரியாயிரும், அந்த ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதான் குமாரனை பெற்றுக்கொள்ளாமல் இவங்களாகவே உருவாக்க நினைக்கிற ஒரு காரியம். அது நிச்சயமாக அது சாத்தியம் அல்ல. ஏன்னு சொன்னால், ஒரு குழந்தை தனக்குத்தானே சமைச்சு கொள்ள முடியாது. ஒரு குழந்தைக்கு தனக்குத்தானே எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள முடியாது. அதுக்கு வேற ஒரு நபர் தான் அதை செய்து கொடுக்கணும். அப்படியானா தான் அது உயிர் வாழ முடியும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளையை எடுத்து அவர்கள் மத்தியில் நிறுத்தி, இந்த பாருங்கள், இந்த பிள்ளை இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் அப்படின்னு அவர் சுருக்கமாக சொல்லிட்டார். ஆனால் அது உண்மையான காரியம் என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளையை போல தாழ்த்துகிறவன்
அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு அநேக காரியங்கள் செய்யப்படணும், ஆனால் என்னால் முடியாது, எல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, இல்லாட்டி எங்கள் அப்பா செஞ்சு கொடுப்பாங்க, எங்கள் அப்பா வாங்கி தருவாங்க, எங்கள் அப்பா எல்லாம் தருவாங்க அப்படின்ற வார்த்தையில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதே போல தான் நமக்கு நீதி, நாம் நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு நம்ம முயற்சினால் நம்ம நீதிமான் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை நீதிமான் ஆக்குது. ரோமர் 5:9 படிக்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 3:24 சொல்லுகிறார், இலவசமான கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிப்பு உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறார். இந்த பிள்ளை எதை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னால், உண்மையிலேயே கர்த்தரை சார்ந்து கொள்கிற விசுவாசம் உள்ளவர்களை தான் அடையாளப்படுத்துகிறது. பிள்ளைகள் எதை குறிக்குது? என்னால் முடியாது, ஆனால் எனக்கா எல்லாவற்றையும் அவர் செய்வார், அவர் செய்திருக்கிறார் என்று ஒரு குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து கொள்வது போல இயேசுவின் மரணத்தை சார்ந்து கொள்கிறவர்கள், இயேசுவின் வார்த்தையை சார்ந்து கொள்கிறவர்கள். ஆமென். அதனால தான் அந்த அம்மா மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அப்போது இது எப்படி ஆகும், புருஷனே அரியனே அப்படின்னு அவங்க சொன்னாலுமே, தூதன் வந்து சொல்லும்போது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். உடனே அம்மா சொல்கிறாங்க, அது எப்படி ஆகும், இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலையே. அப்போது அங்கேருந்து அடுத்து என்ன வார்த்தை வருது? மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். பரிசுத்தாவி வரும், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும், அப்பொழுது உனக்குள்ள குமாரன் உருவாக்கப்படும். உடனே அந்த அம்மாவோட வாயில் இந்த வார்த்தை என்ன ஆகும்? உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அப்போ அதுதான் அவங்க சார்ந்து கொள்கிறாங்க, வார்த்தையை சார்ந்து கொள்கிறாங்க, இயேசுவின் ரத்தத்தை சார்ந்து கொள்கிறாங்க. இயேசுவும் அப்படி தான் சொல்லியிருக்கார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிழைக்க வைக்குது. எப்படி பெற்றோர் செய்து கொடுக்குற உணவு சரீர பிரகாரமாக அந்த பிள்ளைகளை திருப்தி ஆக்குது, பிழைக்க வைக்குதோ, வளர வைக்குதோ, அதே போல் இயேசுவின் வாயிலிருந்து நமக்காக பேசப்பட்ட, அவர் ஏற்கனவே நமக்காக பேசின எல்லா வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்மளை பிழைக்க வைக்கும், நம்மளை வாழ வைக்கும். அதனால தான் என்னை விசுவாசிக்கிற இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறார். அவர்களுக்காக தேவதூதர்கள் கிரியை செய்கிறார்கள் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் கொண்டு தள்ளணும்னு சொல்கிறார் 6வது வசனத்தில், மத்தேயு 18:6. அப்போது அவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில், இல்லாவிட்டால் இந்த சிறு பிள்ளைகள் என்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கெட்டு போகக்கூடாது, அவர்களுக்கு யாரும் இடரலை உண்டாக்கக்கூடாது, இது அவர் விரும்புகிறார். ஒருவனும் அவங்களுக்கு இடரலை கொடுக்கக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க இளைப்பாறுதலாக இருக்கணும். உதாரணமாக நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் அவங்களுடைய பள்ளிக்கு போகும்போதோ வரும்போதோ ஒரு காரியம் செய்யும்போதோ யாராவது இடரல் உண்டாக்குறத நம்ம விரும்புவோமா, ஏற்றுக்கொள்வோமா? இல்லாவிட்டால் எங்கள் பிள்ளையை கெட்டு போகணும்னு சொல்லி எந்த பெற்றோராவது விரும்புவாங்களா? அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க செய்கிறாங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக, முன்னேற்றத்துக்காக, படிப்புக்காக, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, அவங்களுடைய சமாதானத்துக்காக, இளைப்பாறுதலுக்காக, அவங்க நல்ல மேன்மையான நிலையை அடைன்றதுக்காக பெற்றோர் அநேக காரியங்களை செய்கிறாங்க. அதனால தான் இயேசுவும் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதுன்னு சொல்கிறார். அப்போ நல்ல ஈவுகளை அந்த பெற்றோர் கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஈவுகள் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த பெற்றோரிடத்துல தான் இருக்குது. நல்ல ஈவுகள் பெற்றோரிடத்துல தான் இருக்குது. அதனால தான் இந்த பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து கொள்கிறாங்க. அல்லேலூயா. இதே போல தான் விசுவாசம் என்பதும், இல்லாவிட்ட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த காரியமும் சார்ந்து கொள்கிறவர்களுக்கு. விசுவாசத்தினுடைய உண்மையான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், சார்ந்து கொள்ளுதல். சார்ந்து கொள்ளுதல்னா பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து கொள்வது போல கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல், இயேசுவின் இரத்தத்தை சார்ந்து கொள்ளுதல், அவருடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ளுறது, அவருடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்ளுதல், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலோடு இணைந்து கொள்ளுதல். பெற்றோரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதமும் நிறைவும் கிடைக்கும்.
ஒரு இளையகுமாரன் இருந்தால் அவன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான். ஆனால் அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் வர வர குறைவுபட தொடங்கினான் தான் வேதத்தில் படிக்கிறோம். குறைவுபட தொடங்கினான், அப்படியே கீழே இறங்கி தான் போகிறான். அவன் குறைவுபட தொடங்கி என்று வேதத்தில் படிக்கிறோம். குறைவுபட தொடங்கி. அப்போ அவன் முன்னேறலை பாருங்கள். அப்போ தகப்பனை விட்டு பிரிஞ்சு போன பிறகு அவன் முன்னேறலை, குறைபடத்தான் தொடங்கினான். அப்போ அந்த தகப்பன் யார்? பிதாவாகி தேவன் தான் நம்முடைய தகப்பன். அதனால தான் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவி தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவி. ஆமேன். அவர் அப்பா என்று கூப்பிடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அப்பா யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர், சந்திரனையும் சூரியனை உண்டாக்குனவர். ஆமேன். அவர் பெரியவர், மெய்யாகவே அவர் பெரியவர். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், வார்த்தையினால் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர். அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய அப்பாவாக இருப்பது பெரிய பாக்கியம், பெரிய சிலாக்கியம். ஆமேன். ஆனால் அந்த அப்பாவை விட்டு பிரிஞ்சு போனான், தகப்பனை விட்டு பிரிஞ்சு போய் அவன் முன்னேறலை, வளர்ச்சி அடையலை, அவன் பெருகலை. அவன் வளர்ச்சி அடையலை, அவன் முன்னேறலை, அவன் பெருகலை. அவன் என்னைக்கு அவனுடைய மனசை தகப்பன் வீட்டுக்கு நேராக திருப்பி நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அங்கே பூர்த்தியான சாப்பாடு இருக்குன்னு சொல்லுகிறான், பரிபூர்ணம் அங்கே இருக்குது. அல்லேலூயா. இப்போ தான் அவன் யாரோடு ஐக்கியப்பட வரான்? தகப்பனோடு ஐக்கியப்பட வருகிறான். அவன் தகப்பனோடு ஐக்கியப்பட வந்த பிறகு தான் நல்ல சாப்பாடு கிடைச்சது அவனுக்கு. அது வரைக்கும் பண்ணி தின்ற தவிட்டுனால தான் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான்னு சொல்லி இளையகுமாரனுடைய கதையில் நம்ம படிக்கிறோம். அப்போது பரிபூரணம் இருக்குது தகப்பன் வீட்டில். அந்த தகப்பனுடைய சமூகம், அந்த பிரசன்னம், தகப்பனுடைய முகத்தை அவன் பார்க்குறத விட்டு விலகி போன பிறகு குறைபட தொடங்கினான். அல்லேலூயா. நாம் குறைபடும்படியாக அல்ல, நம்முடைய பாத்திரம் நிரம்பணும், நிரம்பி வழியணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறணும். பிள்ளைகளை எடுத்து நிறுத்தி இந்த பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் என்று இயேசு சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். அப்போ அந்த பிள்ளை எது அடையாளப்படுத்துன்னு சொன்னால், எனக்கு எல்லாமே எங்கள் பெற்றோர் தான், எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான், எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான், அப்படி தான் அது சொல்லும். வேறு யாரையும் பற்றி அது தெரியாது. அந்த அறிவு தான் அதுக்கு இருக்கும். அதே போல் நமக்கும் எல்லாமே இயேசு தான். நமக்கு நீதி வேணும், நீதி இயேசு தான். நமக்கு பரிசுத்தம் வேணும், பரிசுத்தமும் இயேசு தான். நமக்கு ஞானம் வேணும், ஞானமும் இயேசு தான். நம்ம நிலைநிறுத்துகிற அஸ்திபாரமும் இயேசு தான். நம்ம கட்டப்படுகிற மூளைக்கல்லும் இயேசு கிறிஸ்து தான். நம்மை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிற ஜீவனுள்ள கல்லும் இயேசு கிறிஸ்து தான். நமக்கு பிரதான அப்போஸ்தலரும் இயேசு கிறிஸ்து தான். நம்மை சுத்தமாக்குற பரிகரிக்கிற பிரதான ஆசாரியரும் இயேசு கிறிஸ்து தான். நமக்கு வாசலும் இயேசு கிறிஸ்து தான், வழியும் இயேசு கிறிஸ்து தான், நமக்கு ஜீவனும் இயேசு கிறிஸ்து தான், சத்தியமும் இயேசு கிறிஸ்து தான், மெய்யான திராட்சை செடியும் இயேசு கிறிஸ்து தான். எல்லாம் இயேசு தான், சகலமும் அவருக்குள்ளே இருக்குது. அதனால தான் பிதாவாகி தேவன் மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ, விழுந்து போன மனுஷனுக்கு, அதனால தான் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லி படிக்கிறோம். உலகம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? கெட்டுப்போன மனுஷ வாழ்க்கை கெட்டுப்போச்சு, சீர்கெட்டு போன பிள்ளைகளே, அப்படி தான் எரேமியாவில் படிக்கிறோம். சீர்கெட்டு போன மனித சமுதாயத்துக்கு பிதாவாகி தேவன் தந்த ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷன்தான் குமாரன். ஆனால் யூதர்கள் அவங்களுக்கு ஒரு மதத்தை வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஒரு மதம் உண்டு, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. யோவான் 19:7 அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, எங்களுக்குன்னு ஒரு உபதேசம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கடைசியில் யாரை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா, இரட்சகரையே வேணான்னு சொல்லிட்டாங்க, மீட்பரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா அப்படிப்பட்டவங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? நான் தந்த என்னுடைய குமாரன் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் நீயும் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவார்.
குமாரன் வேண்டான்னு சொன்னால் நீ என்னத்துக்கு இது? உன்னுடைய மதமும் உன்னுடைய பக்தியும் உன்னுடைய பக்தி வஸ்திரமும் எதுவுமே நம்மளை என்ன செய்யாதுன்னா நீதிமான் ஆக்காது. இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் நீதிமான் ஆக்கும். அதான் சார்ந்து கொள்ளுதல். அப்போ நம்ம கழுவப்படணும், நம்ம சுத்தமடையணும், பரிசுத்தவான்கள் ஆகணும், நீதிமான்கள் ஆகணும், தேவ சாயல் அடையணும், நித்திய ஜீவனை பெறணும், மறுபடியும் நம்ம ஆசீர்வாதங்களை சொந்தரித்து கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மைகளை பெறணும். யாக்கோபு 1:17 சொல்கிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதெல்லாம் நம்ம வாங்கணும். அப்போ இதெல்லாம் யாருக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் குமாரனுக்குள்ளே இருக்குது. அதான் கொலோசையர் 2:9-10 சொல்லுகிறார், குமாரனுக்குள்ள சரீர பிரகாரமாக இந்த பூமியில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1 யோவானில், மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல, சகலமும் அவருக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. நமக்கு மீட்பு, மன்னிப்பு, பரிசுத்தம், பரிபூரணம், விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், சரீர பிரகாரமாக இளைப்பாறுதல், சரீர பிரகாரமாக அவங்களுக்கு அப்பத்தை கொடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தார். சரீர பிரகாரமாக என்ன வேணுமோ அதெல்லாம், நம்ம வீட்டுக்கு தேவையான சகலமும் வாழ தேவையான எல்லாம், பணம், பொருட்கள் மற்றும் வாகனங்கள், நல்ல வீடு, நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த உலகத்தில் வாழ தேவையான சகலமும் தான் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனைப் போல எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறார், இவ்வுலகத்தில் வாழ தேவையான எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்போது இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் என்ன செய்யுன்னா சார்ந்து கொள்ளுது. அப்போது அந்த பிள்ளைன்றது சரீர பிரகாரமாக 3 வயசா 4 வயசா 5 வயசா 6 வயசா இப்படி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்தி சொல்கிறார். அப்போ அந்த பிள்ளை எதை அடையாளப்படுத்துன்னு சொன்னால், விசுவாசிக்கிறவர்களை, இல்லாவிட்டா அந்த மரியாள் சொன்னது போல் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. காணா ஒரு கல்யாண வீட்டில் அந்த வார்த்தை தான் சொல்கிறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுபடி செய்யுங்க, அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்க. அப்போது இப்படி தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள். நம்ம ஏதோ ஒரு தவறுக்குள்ளே அகப்பட்டுட்டோம், நம்ம ஏதோ ஒரு பாவத்தை ஆவியான நம்ம கண்டித்து உணர்த்துறாரு. உடனடியாக நம்ம என்ன செய்யணும், இயேசுவின் ரத்தத்தை சார்ந்து கொள்ளணும். நம்ம மழை காலங்களில் ரோட்டில் தண்ணி, அழுக்கு தண்ணி, சகதி எல்லாம் நம்ம மேலே பட்டுருச்சுன்னா உடனடியாக நம்முடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, எங்கே தண்ணி இருக்குது, தண்ணியை தேடி போகிறோம், குழாயை தேடி போகிறோம், உடனடியாக நம்ம அதை சுத்தமாக்குறோம், உடனே நம்ம சுத்தமாகிக்கொள்கிறோம். இதே போல் தான் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரெடியாக இருக்குது. அந்த ரத்தத்தை சார்ந்து கொள்ளணும். உடனடியாக நம்ம கழுவு போடுகிறோம். இதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம பிறக்கிறதுக்கு முந்தைய ரத்தம் சிந்திட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காத்திருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆடு, மாடு, புறா, குஞ்சு எல்லாம் கொண்டு போய் பாவத்துக்காக பலி செலுத்தணும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முந்தையே நமக்கு அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்திட்டார். உடனடியாக நம்ம என்ன செய்யணும்னா சார்ந்து கொள்ளணும். எப்படி இந்த பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து கொள்ளுதோ, தங்களுடைய தேவைக்காக, அநேக தேவைகள் உண்டு, எல்லாவற்றுக்காகவும் பெற்றோரை சார்ந்து கொள்ளுது, அம்மா அப்பா என்று கூப்பிடுகிறது. ஏன்? அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்காக பெற்றோரை சார்ந்து கொள்வது போல இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறது வாழ்க்கை தான் விசுவாசிக்கிற வாழ்க்கை. அவர்களை தான் இயேசு சிறியவர்கள் என்று சொல்கிறார். அப்போ என்னை விசுவாசிக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ. அப்போ இந்த அவரை நம்புகிறவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்கள வேதனைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா. அவங்கள ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கழுத்தில் கல்லை கட்டி கடலில் போட்டால் கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறார். அடுத்து இன்னொரு 2 காரியம் சொல்கிறார். அவர்களுடைய தேவ தூதர்கள் உதவி அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறார். அடுத்து 3வது விஷயம் 14வது வசனத்தில், அவர்களுக்கு கெட்டு போவது பிதாவுக்கு சித்தமே இல்லை. நிச்சயமாய் இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி யோவான் 3:16 சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நிச்சயமாய் கெட்டு போக மாட்டோம். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாய் கெட்டு போக மாட்டோம், எந்த விதத்திலும் கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. ஏன் கெட்டு போக மாட்டோன்னு சொன்னால், கெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் இயேசு ஏற்கனவே சிலுவையில் மரிச்சிருக்கிறார்.
அதனால தான் அவரை சார்ந்து கொள்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் விசுவாசம். அதனால தான் இந்த வசனத்தில் இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற காரியம், அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற சிறு பிள்ளைகள், பரலோகத்தில் பிரவேசிக்கிற சிறு பிள்ளைகள், அப்போ பரலோக ராஜ்யன்ற அந்த நிஜத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே பல செய்திகளை பார்த்துருக்குறோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும்போது அல்லேலூயா அநேக விடுதலை, நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது அநேக காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாகி மாறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய எதிர்காலத்தில் இல்லாவிட்டால் இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது, ஒரு மரண நாள் அதை நம்ம சந்திக்கும்போது, இல்லாவிட்டால் அவருடைய வருகையினால் நம்ம சந்திக்கும்போது, அவருடைய மெய்யாகவே அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்குது. ஆனால் இது யாருக்கு கிடைக்குன்னு சொன்னால், விசுவாசிக்கிற சிறியவர்கள். அப்போ சிறியவர்கள்னு சொன்னால் எல்கேஜி படிக்கிறவங்களா, யூகேஜி படிக்கிறவங்களா அப்படி கேட்டுட்ருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளா, எத்தனை வயசு வரைக்கும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆனால் இயேசு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு பிள்ளையை எடுத்து நடுவில் நிறுத்தி, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன், அந்த இயேசு யார்கிட்ட சொன்னார்னா, சின்ன பிள்ளைகள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லலை, பெரிய ஆட்கள்கிட்ட தான் இந்த சின்ன பிள்ளையை பற்றி சொல்கிறார். அப்போது விசுவாசம் யாருக்கு வேணும்? எல்லாருக்குமே விசுவாசம் வரணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் தேவனிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாம் பிள்ளைகளை போல தாழ்த்தும் போது விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால், பெற்றோரை சார்ந்து கொள்வது போல கர்த்தரை சார்ந்து கொள்கிற நமக்கு அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இந்த வசனங்கள் மூலம் நம்ம பார்த்தோம். ஆமென். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தினுடைய அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம்.